திமுகவின் இளைஞர் அணி விழா கொண்டாடுறாங்க. 45 வருஷம் ஆச்சு ஆரம்பிச்சு. ஆனால் ஒன்று எல்லாம் யோசிங்க, 45 வருஷம் ஆச்சு இளைஞர் அணி ஆரம்பிச்சு. இதில் 40 வருஷம் ஸ்டாலின் தான் இளைஞர் அணி செயலாளர். பிள்ளை மேல் உள்ள பாசத்தினால இவர் கருணாநிதி 40 ஆண்டு காலம் வச்சுருந்தார். இவர் இளைஞரணியில் என்ன சாதிச்சாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒன்றும் சாதிக்கலை. ஃப்ரெண்டுங்களோட வச்சுக்கிட்டு பெங்களூருக்கு போகிறது, இந்த மாதிரி சுற்றுறது, இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஸ்டாலின். பெங்களூர் கதைகள்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் இந்த டைமில் சொல்ல முடியாது. அப்படி அவர் இளம் வயதில் அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தார். இளைஞராக செயல்பட்டார். வெளியில் கட்சியில் இளைஞராக செயல்பட்டாரா, இளைஞர் அணியை ஒழுங்காக வழி நடத்தி செல்கிறாரா, அதெல்லாம் கேள்விக்குறி. 40 வருஷம் கருணாநிதி பிள்ளை மேல் கொண்ட பாசத்தால் அவரை இதாக்கினார் இளைஞர் அணி செயலாளராக. இவர் பிள்ளை மேல் கொண்ட பாசத்தால் 5 வருஷமாக உதயநிதியை இளைஞர் அணி செயலாளராக வச்சுருக்காரு. அவரே அவர் பையனுக்கு வாழ்த்து அனுப்புகிறார். வாழ்த்துகிறேன், உன்னுடைய சிறப்பான பணியை கண்டு. அவரே சிறப்பான பணின்னு சொல்கிறார். வேறு யாராச்சும் சொல்லணும்ல. உடனே உதயநிதியும் திருப்பி பதிலுக்கு அந்த மீட்டிங்கில் பேசுகிறேன், நான் துணை முதல்வர் ஆவேன் என்று சொல்வதெல்லாம் வெறும் கற்பனை, அதனால் அது உண்மை இல்லை. நான் இளைஞரணி செயலாளராக இருப்பதையே விரும்புகிறேன். இதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு துணை முதல்வராக கொடுத்துட்டா நிறைய வேலை வந்துடும். காலையில் 10 மணிக்கு எந்திரிக்கணுமே, துணை முதல்வரானா கரெக்டாக 10 மணிக்கு செக்ரட்டரியேட் போகணுமே. இவருக்கு தூங்கியது நைட்டு 2-3 மணிக்கு தூங்குறது, எந்திரிக்கிறது 10-11 மணி. பொறுப்பு வந்தால் நிறைய வேலைகள் வந்துடுமே. அதை தட்டி கழிக்கிறதுக்காக தான் எனக்கு இதுவே போதும், இளைஞர் அணியே போதும் அப்படிங்கிறார். ஆனால் இன்னொன்று யோசிக்க மாட்டேங்கிறார். அவர் இளைஞராக இல்லை, அவர் கிழவனாகிட்டார். நீங்கள் இளைஞர் அணிக்கு இருக்கிறதுக்கு நீங்கள் தகுதி இல்லைங்கிறத ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அந்த குடும்பமே. அதனால தான் ஸ்டாலின் 64 வயசு வரை இளைஞர் அணி செயலாளர்னு வச்சாங்க. இப்போ அவருக்கு 50 வயது கிழவனாகி விட்டார், இளைஞர் அணி செயலாளர். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு இளைஞர் அணிங்கிறது ரொம்ப மனசுக்கு இதமாக இருக்கக்கூடிய ஒரு பதவி, அதனால் எனக்கு துணை முதல்வர் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். அதனால் இளைஞர் அணியிலேயே அவர் இருக்கட்டும். நான் என்ன இது பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன பார்க்குறாரு, அப்பா இருக்கிறவரை ஜாலியாக இளைஞர் அணியில் சுற்றிட்டு அப்பாவுக்கு பிறகு அப்புறம் முதல்வர் போகலாம் அப்படிங்கிறது தான் அவர். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அம்மாட்ட சொல்லிக்கிட்டே இருக்காராம், இல்லைம்மா எனக்கு வேணாம்மா, இருக்கிறதே போதும், அப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறாருன்னு கேள்வி. ஆனால் ஸ்டாலினும் துர்கா ஸ்டாலினும் என் மகனை எப்படியாவது துணை முதல்வர் ஆக்கணும், ஆக்கிட்டு நீ உங்களுக்கு அப்புறம் அவன்தான் முதல்வராக இருக்க வேண்டும் அப்படின்னு குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி ஒவ்வொருத்தரும் மாற்று கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்படுறோம். அதனால் துணை முதல்வர் வேண்டாம் அப்படிங்கிறதுனால ஸ்டாலின் துணை முதல்வர் பதவி எனக்கு கிடைக்குங்கிறது வெறும் பத்திரிகை இவங்களுடைய கற்பனை அப்படின்னு சொல்கிறார். எனக்கு சொல்கிறது பூரா பொய். இவர் என்ன சொல்கிறாரு, பாஜக வெறும் பொய்யா பேசுகிறாங்கன்னு உதயநிதி சொல்கிறாரு. இப்போ இவங்க பேசுகிறதெல்லாம் பொய், துணை முதல்வர் ஆக மாட்டேன்னு சொல்கிறதே பொய். ஏன்னா ஒரு காலத்தில் ஸ்டாலின் என்ன பேசினார், இந்த வீடியோவை பாருங்கள். உங்கள் குடும்பத்திலிருந்து யாராவது இனிமேல் அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி, அதாவது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் என்ன சொல்கிறாரு, என் குடும்பத்திலிருந்து வேறு யாரும் அரசியலுக்கும் வர மாட்டார்கள், எவ்வளோ அழுத்தி சொன்னார். அப்போ அது பொய் தானே. இன்றைக்கி குடும்பத்தில் கொண்டாந்து ஒரு இளைஞரணி செயலாளர் ஆக்கிட்டார், மந்திரி ஆக்கிட்டார். இந்த லட்சணத்தில் அவர் பிஜேபி பொய்யா பேசுகிறாங்களாம். ஸ்டாலின் பேசுனதே முதல் பொய். அதுக்கடுத்தது உதயநிதி பேசின பொய்யை பாருங்கள், எந்த வீடியோவை பாருங்கள். நான் கேட்டே ஆகணும், என்ன பாலிடிக்ஸில் எதிர்பார்க்கலாமா உதய? அதுக்கான முயற்சி இது கிடையாது. ஒரு அரசியல் குடும்பத்துக்கு பிறந்தவங்க ஒரே காரணத்துக்காக நான் அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது. டெஃபினெட்லி அதுக்காக நிறைய பேர் கட்சிக்காக உழைச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அவங்க தான் வரணும்னு. இதில் என்ன சொல்கிறாரு, எனக்கு எங்கள் குடும்பத்தில் இருந்தோ இல்லை, எங்கள் குடும்பத்திலிருந்து வேறு யாரும் பதவிக்கு வரமாட்டோம், குறிப்பாக நான் பதவிக்கு வரமாட்டேன், என்னை விட பெரிய சீனியர்கள்லாம் இதில் இருக்காங்க அப்படின்னு ஒரு பையன் சொன்னார்.
அது பிஜேபி பொய்ன்னு சொன்னான்னு அர்த்தம். நீங்களும் பொய் பேசுகிறீங்க, உங்கள் அப்பாவும் பொய் பேசுகிறாரு. அடுத்தது உங்கள் அப்பா பேசின பொய் என்ன வரிசையை அடுக்கிக்கிட்டே போகலாம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்குக்கு நான் போடும் முதல் கையெழுத்துன்னு எவ்வளவு கையை கட்டி சொல்கிறாரு பாருங்கள் அந்த வீடியோவில். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் உத்தரவு மதுவிலக்கு சட்டம் கொண்டு வர. ஆனால் நடந்தது என்ன? செந்தில் பாலாஜிட்ட ஒரு கடைக்கு 60,000 ரூபா வாங்கிட்டு இருக்காரு ஆட்சிக்கு வந்தோடனே. ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபா கமிஷன் வாங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார் பூரா இவங்க பேர்லேயே வச்சுக்கிட்டு அதில் கொள்ளையடிக்கிறாங்க. மதுவிலக்கை மூடுறேன்னு சொல்லிட்டு பொய்யை பேசிட்டு எப்படி கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க சாராயத்தை வச்சு. அப்போ பொய் பேசினாரா இல்லையா? அடுத்து இன்னொன்று சொல்லியிருக்காரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஜெயலலிதாவை கொலைக்கு காரணமாக இருந்தவர்களே தண்டிக்காமல் விட மாட்டோம். இன்றைக்கி உங்களுக்கு ஆறுமுகசாமி கமிஷன் சொல்லிடுச்சு, சசிகலாவை ஃபுல்லாக விசாரிங்க போலீஸை வச்சுன்ட்டு. 1.5 வருஷம் ஆச்சு ரிப்போர்ட் வந்து. தூக்கி குப்பை தொட்டியில் போட்டாரா இல்லையா? அப்போ பொய்ங்கிறது உங்களுக்கு வழக்கம். பொய் பேசுகிறதுக்கு இவரும் நன்றாக பொய் பேசுகிறார், பையனும் நன்றாக பொய் பேசுகிறார். மங்கை கனிமொழி, சீன மங்கை கனிமொழி பேசுகிறத பாருங்கள். இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள், ஏன்னா இங்கே குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. அதை பற்றி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை. மதுவிலக்கை பற்றி எப்படி பேசுகிறாங்கன்னு இன்னைக்கு கேட்க போனால் ஓடுறாங்க. ஆக இந்த குடும்பமே பொய் பேசுவதில் வல்லவர்கள் அப்படின்னு இருக்கும்போது துணை முதல்வர் ஆக மாட்டேன்னு சொல்கிறத நம்ம நம்பக்கூடாது. அதனால் கூடிய சீக்கிரம் துணை முதல்வராக ஆக்கிடுவாங்க.